ஓட்டிங் மிஷின் ஒன்று இருக்கிற வரைக்கும், தேர்தல் கமிஷன் அவங்களோட சொந்த கமிஷனாக இருக்கிற வரைக்கும் எல்லா மாநிலங்களும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் கூட மட்டும் திட்டமிட்டுத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். திட்டமிட்டுத்தான் மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். திட்டமிட்டுத்தான் கேரளா பினராயி விஜயன் தோற்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் இவங்க டோட்டலாக மேனிபுலேட் தோற்று போயிட்டாங்க, அதனால நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லக்கூடாது. இது முற்றிலுமாக இது நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இவர் வந்து ஆண்மை உள்ள பிரதமராக இருந்தார், மக்களின் செவி சாய்க்கக்கூடிய பிரதமராக இருந்தார், ஓட்டிங் மிஷினை ஒழிச்சிட்டு வரட்டும், பேலட் பேப்பர் கொண்டு வரட்டும். பேலட் பேப்பர் ரொம்ப சுலபம். இந்த கேமரா இருக்குது, அந்த காலத்தில் கேமரா கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அதை மாற்றினால் ஒழிய இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு தான் இருப்பார்கள். இவர்கள் இவர் வெற்றி என்பது பொய்யான வெற்றி. இன்றைக்கி மம்தா பானர்ஜி ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு இன்னும் தேர்தல் அரசியல் கட்சிகள் நிறைய இருந்தாலும் இந்த மிஷினில் நடக்கிற ஃப்ராடை இன்னும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இன்னும் இந்த விழிப்புணர்வு கண்டிக்கிறோம்.